ஹாய் கைஸ், வணக்கம். தாம்பரம் திருவண்ணாமலை ட்ரெயின் ஜேர்னி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 06115 தாம்பரம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ட்ரெயினுங்க. தாம்பரத்துலேருந்து மார்னிங் 8:40 AM கிளம்பி ஆஃப்டர்நூன் 12:15 PM திருவண்ணாமலை ரீச் பண்ணுற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த தாம்பரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி தாங்க ட்ராவல் பண்ணேன். 40 நிமிடத்திற்கு புறப்படும். பயணிகள் கவனத்திற்கு, தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலை வரை செல்லும் சிறப்பு ரயில் நடைமேடை 6இலிருந்து காலை 8:40 புறப்படும். விழுப்புரம் தாம்பரம் மெமு எக்ஸ்பிரஸ் தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 அரைவல் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினோட எம்டி ரேக் தாங்க தாம்பரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. தாம்பரம் டு திருவண்ணாமலை டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னா 80 rupees ஆச்சுங்க. இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் மார்னிங் 8:40 AM கிளம்பி திருவண்ணாமலைக்கு ஆஃப்டர்நூன் 12:15 PM ரீச் ஆகுங்க. இன்டர்மீடியட் ஸ்டேஷன் வந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், திருக்கோயிலூர் இந்த ஸ்டேஷன்ஸில் மட்டும் தாங்க நின்றுது. நான் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக தாம்பரத்துலேருந்து 8:40 காலையில் கிளம்பி 12:25 மணிக்கு மத்தியானம் திருவண்ணாமலைக்கு ரீச் பண்ணிடுச்சுங்க இந்த ட்ரெயின். இத்தனைக்கும் இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரம் வழியாக லாங் ரூட்டில் தாங்க போகுது. அப்படி இருந்தும் 3 hours 45 minutesலேயே திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸோடு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா. ஹோப் ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயின் வந்து டெய்லி ட்ரெயின் மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹோப் சதர்ன் ரயில்வே வந்து கன்சிடர் பண்ணோங்க. எய்தர் தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்ட் ட்ரெயின், இல்லைன்னா சென்னை பீச்லேருந்து காட்பாடி ரூட்டில் ஒரு டைரக்ட் ட்ரெயின். எய்தர் அந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின், இல்லை இந்த ரூட்டில் ட்ரெயின், ஏதாவது ஒரு ட்ரெயின் விட்டால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க திருவண்ணாமலைக்கு. ஹோப் ஃப்யூச்சரில் நடக்கும்னு நினைக்கிறேன். பேசஞ்சர் ஆக்குபென்சி பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்ஸும் ஃபுல்லாகிடுச்சிங்க. தாம்பரத்துலேயே ஒரு 80% வந்து சீட்ஸ் ஃபுல்லாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க. விழுப்புரத்தில் அவ்வளோ ஏறலைங்க. மோஸ்ட்லி தாம்பரம், செங்கல்பட்டு இந்த 2 ஸ்டேஷனில் இந்த ஏறின க்ரௌடு தாங்க. இதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் எய்தர் தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு, இல்லைனா சென்னை பீச், காட்பாடி வழியாக திருவண்ணாமலைக்கு எய்தர் இந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் விடணும், இல்லை அந்த ரூட்டில் ட்ரெயின் விட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேசஞ்சர்ஸ்க்கு. ட்ரெயின் இப்போ கரெக்டாக 8:40 AM பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பிடுச்சிங்க. வாங்க என் கூட நீங்களும் திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணலாம். தாம்பரம் டு திருவண்ணாமலை டிஸ்டன்ஸ் வந்து 201 kilometerங்க.
புதுச்சேரி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் அவுட்டரில் சிக்னல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணுதுங்க. கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறோங்க. சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறோங்க. திருப்பதி புதுச்சேரி மெமு எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டில் என்ட்ரு ஆகுதுங்க. இந்த திருப்பதி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் வர லைன் தாங்க செங்கல்பட்டு அரக்கோணம் லைன் வயா காஞ்சிபுரம். செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. திருச்செந்தூர் சென்னை எக்மோர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து கிளம்புதுங்க. செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருந்து கிளம்பியாச்சுங்க. செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருந்து தாங்க அரக்கோணம் போகிற லைன் பிரியும் வயா காஞ்சிபுரம்.
பாலார் ரிவர் கிராஸ் பண்ணுறவங்க. மதுராந்தகம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. கொள்ளிடத்தில் போன தண்ணி மாதிரி எந்த வருஷம் போகல. அவ்வளோ தண்ணி இந்த வருஷம். ஆனால் மழை பெய்யல, தண்ணி அங்கேருந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. மதுராந்தகம் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இடம்லாம் கையப்படுத்திட்டாங்க. மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. காரைக்குடி சென்னை எக்மோர் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுதுங்க. திண்டிவனம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிடுவாங்க. திண்டிவனம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தாங்க உங்களுக்கு திண்டிவனம் மெயின் ரோடு இருக்குது. இங்கே திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு நிறைய பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கும் பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி போகணுன்னா நீங்கள் திண்டிவனத்தில் இறங்கி கூட பாண்டிச்சேரி போகலாங்க. திண்டிவனம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. எர்ணாகுளம் தாம்பரம் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுதுங்க. விக்கிரவாண்டி ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறவங்க.
லெஃப்ட் சைடில் பார்க்குற லைன் தாங்க விழுப்புரம் காட்பாடி லைன் வயா திருவண்ணாமலை. இப்போ நான் போகிற ட்ரெயின் வந்து விழுப்புரம் ரீச் பண்ணிட்டு போய் ட்ரெயின் ரிவர்சல் ஆவாங்க. திரும்பி இந்த லைன் வழியாக தாங்க திருவண்ணாமலைக்கு போவோம். இப்போ விழுப்புரம் அவுட்டரில் ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் அரைவல் ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து காட்பாடி போகிற லைன், மயிலாடுதுறை போகிற லைன், பாண்டிச்சேரி போகிற லைன் 3 லைன் பிரியுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷனுங்க விழுப்புரம். பனாரஸ் ராமேஸ்வரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் அரைவல் ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. விழுப்புரம் காட்பாடி லைனில் இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க. இந்த விழுப்புரம் காட்பாடி லைன் வந்து சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைட் செக்ஷனுங்க. ஃப்யூச்சரில் இந்த லைன் வந்து டபுள் லைன் ஆக்க போகிறாங்க. அதுக்கான மார்க்கிங்ஸ் தான் நான் பார்த்தேங்க. ஹோப் அந்த ஒர்க் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேசபுரம் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறோங்க.
திருக்கோவிலூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டு வாங்க. திருக்கோவிலூர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. தண்டரை ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறவங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மலை தாங்க திருவண்ணாமலை கோவில் பின்னாடி இருக்கிற மலைங்க. இந்த மலை மேலே தாங்க தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. 12:25 மணிக்கு திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு நம்ம ரீச் பண்ணோங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தாங்க லேட் அரைவல். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு 3 hours 45 minutes தாங்க ஆச்சு டோட்டல் ட்ராவல் டைம். ரொம்ப ஃபாஸ்டான ஜேர்னி தாங்க நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு டைம் திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் வந்தது இதாங்க ஃபஸ்ட்டு டைம். ஹோப் இந்த ட்ரெயின் வந்து ஃப்யூச்சரில் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை டு திருவண்ணாமலை டெய்லி ட்ரெயின் வந்து ஃப்யூச்சரில் சதர்ன் ரயில்வே ஆப்ரேட் பண்ணதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணுங்க. அப்படி பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 80 rupeesல ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி வந்து ட்ரெயின் ஜேர்னி கண்டிப்பாக கொடுக்குங்க. ஹோப் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக.
நன்றி, வணக்கம்.